வானியா ஒக்குலாங்குளம் பகுதியில் 13 வயது பாடசாலை மாணவி கங்காதரன் ஹர்ஷ்னவி பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்றும் சில பிரதேசங்களில் கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் வந்தாரமுலை வளாகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுமி வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமையை கண்டிக்கும் வகையிலான பல்வேறு வாசகங்கள் அடங்கிய ஸ்லோகங்களை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஏந்தியிருந்தனர். அத்துடன் சிறுமியின் கொலையை கண்டித்து பல்கலைக்கழக மாணவர்கள் கோஷங்களையும் எழுப்பியதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அன்று வித்தியாவிலிருந்து இன்று கரிசனை வரைக்கும் பிரச்சனை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு இதுவரைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கவில்லை அரசு. நல்லாட்சி என்று சொல்லுகிறார்கள், அந்த நல்லாட்சியிலே ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. ஒரு தப்பு நடந்தால் அதுக்குடனே தண்டனை அரசு கொடுக்க வேண்டும். ஆகவேதான் அரசு பெண்களுக்கு எதிரான நடவடிக்கையிலே உடனடியாக தீர்வை கொடுக்க வேண்டும். தங்களுடைய சுதந்திரமான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதேபோல மாணவி ஹர்ஷ்னவியின் கொலையை கண்டித்து திருகோணமலையிலும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்ட காணாமற் போனோரின் உறவினர்கள் அமைப்பினால் இன்று காலை இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த கண்டன பேரை நடத்துவதற்கான காரணம் தொடர்ந்தும் எமது மாணவிகள் மட்டுமன்றி பெண்கள் சிறுவர் மேலும் மேலும் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுவதை வன்மையாக கண்டித்து இதே மாதிரியான வன்முறைகள் தொடர்ந்தும் இனிமேல் நாட்டிலோ எங்கேயோ நடைபெறக்கூடாது. இதேவேளை மன்னார் நகரிலும் மாணவி ஹர்ஷ்னவியின் வன்புணர்வு கொலையை கண்டித்து மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினால் மற்றொரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பியுள்ளனர். வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் ப டனீஸ்வரன், மாகாண சபை உறுப்பினர் குணசீலன் உட்பட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். சம்பந்தப்பட்ட சட்டத்தை அமல்படுத்துகின்ற போலீசார் அதை சரியாக செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள், இவ்வாறான அசம்பந்த போக்குகளினால் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமான செயற்பாடுகளை நாங்கள் எதிர்நோக்க ஏற்படும். ஆகவே போலீசாரும் நீதித்துறையும் இதில் விழிப்போடு இருந்து இவ்வாறான குற்றத்திற்கு அதி உச்சபட்ச தண்டனை எதுவோ அதை கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்னும் எத்தனையோ எமது பச்சிலம் சிறார்களை நாங்கள் இழக்கப் போகின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வைத்திருக்கின்ற எமது பெற்றோர்கள் மிகவும் அங்கலாய்ப்போடு தங்களது பிள்ளைகளை வீடுகளில் விட்டு வெளியில் வர முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே இது நாங்கள் ஆர்ப்பாட்டத்தோடு நின்று விடாமல் இறுதி வரை எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அந்த எதிர்ப்புகளை கொண்டு நடத்த வேண்டும்.